ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 15ஆம் பாசுரத்தில் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்கிதியோ சில்லென்று அழையேன்மின் அங்கைமீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். கீழ் 10 பாட்டிலும் நிகழ்ந்த வினாவிடைகள் இந்த பாட்டிலே வெளிப்படையாகவே காணப்படும். இளமை தங்கிய கிளி போன்றுள்ளவளே இஃதென்னே, இத்தனை பெண் பிள்ளைகள் திரண்டு வந்த பின்பும் தூங்குகின்றாயோ என்று துயில் உணர்த்த வந்தவர்கள் கேட்க, பெண்காள் இதோ வந்துவிட்டேன், அயல் வீட்டு பெண்ணை நானாதா என்றீர்கள், என்னையோ இளங்கிளியே என்கிறீர்கள், கிருஷ்ண விரகத்தாலே நீங்கள் வெளுத்திருக்க நான் மட்டும் கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே பசுமையுடன் வாய் சிவந்து இருக்கிறேன் என்று வெறுப்புடன் அழைக்காதீர்கள் என்கிறாள். உடனே இவர்கள், நீ வார்த்தை சொல்லுவதில் வல்லமை உடையவள், உனது கடுமையான சொற்களையும் உன் வாயையும் நெடுநாளாகவே நாங்கள் அறிவோம் என்றிட, நீங்களும் தான் பேச்சில் வல்லவர்கள், நீங்கள் கூறினபடி நானே வல்லவளாய் இருந்துவிட்டு போகிறேன், உங்களுக்கு நான் இப்போது என்ன செய்ய வேணும் என்று இவள் கேட்க, நீ சீக்கிரமாக எழுந்து வா, உனக்கு மட்டும் தனியே வேறென்ன அதிசயத்தை நீ உடையவளாய் இருக்கிறாய் என்று இவர்கள் சொல்ல, வரவேண்டியவர்கள் எல்லோரும் வந்தனரோ என்று இவள் திரும்ப கேட்க, எல்லோரும் வந்தாயிற்று, நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து கொள்ளேன் என்றனர். உடனே இவள், என்னை எதுக்காக வர சொல்லுகிறீர்கள் என்றிட, குவலையா பீடம் என்னும் வலிய யானையை கொன்று ஒழித்தவனும் சத்துருக்களான கம்சாதிகளை மிடுக்கு அழிந்தவர்களாக செய்தருள வல்லவனும் அற்புத செயல்களை செய்பவனுமான அந்த கண்ணபிரானை பாடுகைக்காக நீ சீக்கிரம் எழுந்து வா என்று அழைக்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.